இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ. லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அந்த டேட்டா டேபிள் இருக்கு இல்லையா, அந்த கோடை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். அதை யூஸ் பண்ணி சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கள், அந்த கோடை அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே சைல்டு டேட்டா டேபிள் இதுக்கு நேராக இருக்கிற இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக நமக்கு அந்த கொலாப்ஸ் ஆகிடும். ரைட்டா? இந்த இடத்துல இந்த சென்டர் விஜெட் நம்ம யூஸ் பண்ணோமா, இந்த டெலீட் பண்ணிக்கோங்க. இங்கே சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பேடிங் ஆட் பண்ண போகிறோம். எட்ஜ் இன்செர்ட்ஸ் டாட் ஆல் பேடிங் வந்து ஒரு 16 சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு சைல்டு கண்டெய்னர் ஆட் பண்ண போகிறோம். இந்த சைல்டில் நம்மளுடைய என்டையர் கோடை வந்து சென்டரில் அலைன் பண்ண போகிறோம். ஸோ சென்டர் விட்ஜெட் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இந்த சென்டர் விட்ஜெட் க்ளோஸ் ஆகிற இந்த ப்ராக்கெட்டை என்ன பண்ணுங்கள், கட் பண்ணி இந்த சைல்டு விட்ஜெட் கீழே இங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் சேவ் பண்ணுங்கள். இப்போ என் கோடு வந்து டேட்டா வந்து பார்த்திங்கன்னா சென்டர் விட்ஜெட்டில் அலைன் ஆகிடுச்சு. அடுத்தது சுற்றி பேடிங் வந்து எனக்கு இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கிற 16ன்ற பாயிண்டில் பேடிங் எனக்கு அலைன் ஆகிடுச்சு. தென் இந்த ஃபுல் கண்டெய்னருமே சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவில் எனக்கு வந்து செட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இதோட யூஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டேட்டா டேபிளை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா இந்த டேட்டா ரோன்றது நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, இதை என்ன பண்ணல, நான் மல்டிபிள் டைம்ஸ் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்னா, இந்த டேட்டா இந்த ரோஸ் வந்து எனக்கு மல்டிபிள் ரோஸ் இந்த மாதிரி கீழே எனக்கு ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அன்டில் இந்த எட்ஜை டச் பண்ணி இந்த ஸ்க்ரீனுடைய பாட்டமை டச் பண்ணி அதை தாண்டி எனக்கு டேட்டா போகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இதை வந்து க்ளோன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ மல்டிபிள் டைம்ஸ் இதை நான் அப்படியே க்ளோன் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த டேட்டா பாட்டம் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு 4-5 தடவை நான் க்ளோன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல நிறைய டேட்டா க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு மேலே போன கீழே இருக்கிற மீதி இருக்க டேட்டாவை என்னால் பார்க்க முடியாது. அப்போ பார்க்கணுன்னா நான் என்ன பண்ணணும், ஸ்க்ரோல் பண்ணி என்னுடைய பேஜை வந்து மேல் பக்கமாக நான் வந்து மூவ் பண்ணால் பாட்டமில் இருக்கிற ரோஸ் என்னால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் ஹோவர் பண்ணி இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வரேன் பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரோல் பார் கிரியேட் ஆயிருக்கா. இந்த இடத்துல நான் ஹோவர் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஸ்க்ரோல் பார் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரோல் பாரை நான் புல் டவுன் பண்ணேன்னா எனக்கு கீழே ஹைடான டேட்டாஸ்லாம் எனக்கு ப்ரிவியூ ஆகும். இப்போ நம்ம பண்ண வேலை என்னென்னா, இந்த ஸ்க்ரோல் பார் கிரியேட் ஆகிறதுக்காக நம்ம கொடுத்த கண்டெய்னர் தான் இந்த சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூ. ஸோ இப்போ இந்த என்டையர் பாடியையும் இந்த விட்ஜெட்டில் நம்ம கண்டெயின் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஃப்ரேமை தாண்டி நமக்கு போகக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே ஸ்க்ரோலபுளாக நம்ம பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல இது வந்து நமக்கு ஒரு லே அவுட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் சிங்கிள் சைல்டு ஸ்க்ரோல் வியூவோடைய யூசேஜ்.